ஒத்துக்கிட்ட வா ஆம்பளையா இருந்தா இங்க வா. வாடா. சகல என்னாச்சு? எதுக்கு வெளியில சத்தம் போறீங்க? எது வந்து உள்ள போய் பேசலாமா? கையெடுப்பா, நான் ஒன்னும் கூட ஒரு வாரத்துக்காக வரல. ரெண்டு ஒண்ணு பாத்துட்டு போலாம் தான் வந்திருக்கான். உன் பொண்டாட்டி உனக்கு சம்பாரிச்சு போறானா, நீ குளிப்பாட்டி விடு, தலை சீவி விடு, பூ வச்சு விடு, மஞ்சள் பூசி விடு, ஏன் கைய கால கூட பிடிச்சு அமுக்கி விடு, அதை உன் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க. எங்க வீடு தேடி வந்து உன் பொண்டாட்டி சத்தம் போட்டா அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். கடைசியா சொல்றேன், உன் பொண்டாட்டி அடக்கி வை. இன்னொரு தடவை அந்த பக்கம் வந்து பேசிக்கி இருந்தா மெட்ராஸ் சிட்டில எங்கேயுமே ஆட்டோ ஓட்ட முடியாது. ஜாக்கிரதை. போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுக்குறேன். உன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி என்ன சொன்னா அந்த போக்கத்தை உனக்கு தெரிய வேண்டாம். ஏய், எதுக்கு அனாவசியமா வீட்டு போய் தகராறு பண்ணிட்டு வந்த? அவங்க இஷ்டத்துக்கு அக்கா உங்களை போட்டு அடிப்பாங்க, நான் போய் விசாரிக்காம இருக்கணுமா? நீ பெரிய சர்ச்சு கலெக்டர், நீ வந்து எங்களை விசாரிக்கிற. எங்களை விசாரிக்கிறது அப்புறம், நீ பொண்டாட்டியா லட்சணமா நடக்கிறத பாரு. முதல்ல நீங்க பொண்டாட்டியை வச்சு ஒழுங்கா குடும்பம் எடுத்து கத்துக்குங்க. ஏய், அப்படியே போட்டனா கூட கூட பேசிக்கிட்டு. அவங்க அனாவசியமா பேசுவாங்க, உங்களை மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? அவன் வேடிக்கைதான் பாப்பா, வேற என்ன நம்மள பண்ணுவான்? மாதிரி ஆம்பளையா இருந்தா தூக்கி போட்டு நேரா விளாவனே மிதி 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 மிதிச்சிருப்பான். கூஜா தானே. ஏய், அனாவசியமா பேசாத. யாரும் அனாவசியமா பேசுறான்? நீ தான் உன் பொண்டாட்டி அனாவசியமா பேச விட்டு வேடிக்கை பாக்குற.